ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹாரர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட பேர் காஞ்சரிங் 3. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் ஒரு கொலையை பண்ணிட்டு அரெஸ்ட் ஆகுறாரு. அந்த நபரும் இந்த கொலையை நான் பண்ணவே இல்லை, எனக்குள்ளே இருந்த சாத்தான் தான் இந்த கொலையை பண்ணுச்சுன்னு சொல்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவை காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு குட்டி பையன், ஒரு பொண்ணு, அவங்க பேரண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலி ஃபோட்டோவில் இருந்த குட்டி பையன் இவன் தான். ஸோ அந்த ஃபேமிலி ஃபோட்டோவில் இருந்த பொண்ணு இவ தான். இவ பேர் மேரி, அந்த குட்டி பையனோட அக்கா. இந்த நபர் அந்த குட்டி பையனோட அக்காவோட பாய் ஃப்ரெண்ட். இவனை நான் பாய் ஃப்ரெண்ட்னே சொல்லிக்கிறேன், அதாவது மேரியோட பாய் ஃப்ரெண்ட். அந்த குட்டி பையனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேய் ஓட்டுறதுக்காக நம்ம கப்பிள்ஸை கூப்பிட்றாங்க. அந்த கப்பிள்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும். காஞ்சரின் 1, 2 அனபல் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த படங்கள்லாம் இவங்க தான் பேய் ஓட்டுற கப்பலாக வருவாங்க. இந்த கப்பலை தான் இந்த வீட்டுக்கும் பேய் ஓட்ட கூப்பிட்ருக்காங்க. இவங்க யாருக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதருக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ஃபாதர் வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து சடங்குகளை நடத்த ஆரம்பிச்சிடலான்னு சொல்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த குட்டி பையனை ரெஸ்ட் எடுக்க அவன் ரூமுக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. இந்த குட்டி பையனை அந்த மேரியோட பாய் ஃப்ரெண்ட் தான் ரூமில் அழைச்சிட்டு வந்து படுக்க வச்சு ஆறுதலாக பேசுகிறாரு. பாய் ஃப்ரெண்ட் அந்த ரூமை விட்டு போன உடனே அந்த குட்டி பையனுக்கு அமானுஷ்யமாக என்னென்னமோ தெரிய ஆரம்பிக்குது. அவனும் பயந்து போய் பாத்ரூமில் ஒளிஞ்சிக்கிறான். ஸோ அப்போ பாத்ரூம்குள்ளே ஏதோ 2 கை வருது. அதை பார்த்து இந்த பையன் கத்துறான். ஸோ இந்த குட்டி பையனோட சத்தம் கேட்டு கீழே ஹாலில் இருந்த எல்லாருமே மேலே ரூமுக்கு ஓடி வராங்க. ஸோ இதுக்கிடையில் அந்த ஃபாதரும் கரெக்டாக அந்த வீட்டுக்கு இந்த டைமிங்க்கு வந்துடுறாரு. ஸோ இங்கே குட்டி பையன் கத்துனானே என்னாச்சுன்னு பார்க்கறதுக்காக எல்லாருமே குட்டி பையனோட ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. ஸோ அந்த குட்டி பையனை தீய சக்தி ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருச்சு. ஸோ அவனுக்குள்ளே தீய சக்தி ஃபுல்லாக இறங்கியிருக்கு. ஸோ இவனை எப்படியாவது உடனே கீழே கொண்டு போகணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு கீழே அழைச்சிட்டு போய் அந்த குட்டி பையனை டைனிங் டேபிளில் படுக்க வச்சு மந்திரங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது சைட் பை சைடு ரெக்கார்டிங்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பேய் ஓட்டுற கப்பல் எந்த வீட்டுக்கு போய் பேய் ஓட்டினாலுமே அவங்க அந்த வீடியோ கேசட்டாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ ஃபாதருமே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்காரு. இருந்தாலும் அந்த குட்டி பையனை கண்ட்ரோலே பண்ண முடியல. இங்கே நம்ம பேய் ஓட்டுற கப்பலில் அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க பேர் தெரசான்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சக்தி இருக்கும். நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாராவது ஒருத்தவங்களை தொட்டாலே அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களோட இமேஜினேஷனுக்கே வரும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு தீய சக்தி இருந்துச்சுன்னா அவங்களால அதை உணரவும் முடியும், பார்க்கவும் முடியும். ஸோ இது மாதிரி இந்த குட்டி பையனோட கையை தொடுறப்ப அவங்களுக்கு யாரும் சூனியம் வைக்கிற மாதிரியான ஒரு ஹாலுசினேஷன் வந்து போகுது. அந்த பையனை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல இவங்களால. ஸோ அந்த பையனோட பாடி எப்படி முறுக்குது பாருங்க. உள்ளே இருக்க ஆத்மா அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது. ஸோ இவங்களால ப்ரேயர் பண்ணி கட்டுப்படுத்தவே முடியலை. ஒரு கட்டத்தில் பேயோட்டுற கப்பலில் தெரசா இருக்காங்களே, அவங்களோட ஹஸ்பண்டே அட்டாக் பண்ண போயிடுறான் அந்த குட்டி பையன். ஸோ அவருக்கு ஹார்ட் அட்டாக்குமே வந்துடுது. ஸோ பக்கத்தில் இருக்க எல்லாராலையுமே ஹெல்ப் பண்ண முடியல. எல்லாரையுமே அந்த பேய் கட்டுக்குள்ளே வச்சுருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம பாய் ஃப்ரெண்டு தான் அந்த குட்டி பையனை தூக்கி அவனை விட்டு எனக்குள்ளே வந்துக்கோ, என் பாடி எடுத்துக்கோன்னு சொல்கிறான். உடனே அந்த குட்டி பையனுக்குள்ள இருக்க பேயும் போயிடுது. ஸோ இங்கே நடந்த இன்சிடென்ட் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ தெரசாவோட ஹஸ்பண்ட், அதாவது பேய் ஓட்டுற கப்பலில் இருக்க அந்த ஜென் தான் பார்த்துருப்பாரு. இந்த மாதிரி இந்த பாய் ஃப்ரெண்ட் சொன்ன உடனே அங்கே ஒரே நிசப்தமாயிருது. ஸோ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பண்ண ப்ரேயரில் தான் அந்த பேய் போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பேய் ஓட்டுற கப்பலில் இருக்க அந்த மேலுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பேய் இன்னும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரால் பேச முடியலை. ஸோ அவருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இல்லையா, உடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி படத்தோட டைட்டிலை போடுறாங்க. ஸோ அப்போ சீனை கட் பண்ணி யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. ஸோ இவன் ரொம்பவே நார்மலாக இருக்கான். ஸோ மேரியும் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த குட்டி பையனை காட்டுறாங்க. அந்த குட்டி பையனுமே இப்போ நல்லா ஹெல்த்தியாக இருக்கான். ஸோ பாய் ஃப்ரெண்டும் குட்டி பையனை விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே வந்த மேரியும் அவங்க அம்மாவும் பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. வீட்டுக்குள்ளே போய் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டும் உள்ளே போகிறாரு. உள்ளே போன பாய் ஃப்ரெண்டுக்கும் வீட்டுக்குள்ளே ஏதோ அமானுஷ்யமாக சவுண்டு கேட்குது. என்னடான்னு சொல்லி அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒரு ரூமுக்கு போகிறாரு. அந்த ரூமோட செவுத்தில் ஒரு ஹோல் இருக்குது. இந்த மாதிரியான ஹோல் இங்கே இல்லையேன்னு சொல்லி அந்த ஹோலை பார்த்துட்டு திரும்புகிறப்ப டக்குன்னு ஒரு லேடி ஒரு பின்னாடி நின்று கழுத்தை நெரிக்கும். ஸோ இந்த சீன்லாம் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். ஸோ பாய் ஃப்ரெண்டோ எப்படியோ அந்த லேடிக்கிட்டேருந்து தப்பிச்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா தெரியுது இது அவருக்கு வந்து கனவு மாதிரி தெரியுது. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேய் ஓட்டுற கப்பலில் காட்டுறாங்க. ஸோ இப்போ தெரசாவோட ஹஸ்பண்ட் நல்லாவே ஹெல்தி ஆகிட்டு வராரு. ஸோ அவர் கண் முழிச்சு பேசுகிற வார்த்தையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த பேய் போகலை. ஸோ அந்த குட்டி பையன் உடம்புலேருந்து பாய் ஃப்ரெண்ட் உடம்புக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறாரு. நீ இமிடியேட்டாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவல்
தகவலை சொல்லி ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்குள்ளன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, யாருமே அந்த வீட்டிலே ஃபோன் எடுக்க மாட்டாங்க. சரின்னு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த வீட்டு அட்ரஸ் சொல்லி அங்கே இது மாதிரி அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணுறாங்க, பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட் மரத்தில் ஏறி மரம் வெட்டிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த ரூம்லேருந்து யாரோ ஒரு லேடி நின்று அந்த பாய் ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி தோணுது. சரின்னு பாய் ஃப்ரெண்டை திரும்பி பார்க்குறாரு. அப்போ அங்கே யாருமே இல்லை. ஸோ இப்போ தான் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அமானுஷ்யமான விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்குது. இப்படியே சீனை கட் பண்ணால் பாய் ஃப்ரெண்டு மேரி, அப்போ இவங்க 2 பேருக்கு காமனான ஒரு ஃப்ரெண்டு 3 பேரும் சேர்ந்து மேரியோட பெட் ஷாப்புக்கு போகிறாங்க. ஸோ அங்கே ரொம்ப ஜாலியாக இவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கப்ப நம்ம பாய் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஏதேதோ தப்பாக இலூஷன் மாதிரி தோணுது. ஸோ இவங்க 2 பேருக்கான ஒரு காமன் ஃப்ரெண்டு இருந்தார் இல்லையா, இவர் கண்ணுக்கு பேய் மாதிரி தெரிகிறாரு. ஸோ பக்கத்தில் இந்த கத்தி எடுத்து அவரை அட்டாக் பண்ணுறாரு. அவர் என்னமோ பேயை கொள்கிற மாதிரி நினச்சி தான் பண்ணுறாரு. ஸோ சாகிறதோ இவங்க 2 பேருக்கான காமன் ஃப்ரெண்டு 22 தடவை கத்தியால் குத்தி கொடூரமாக கொண்டிருப்பார். ஸோ கொன்னுட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து நடந்து ரோட்டில் நடந்து வந்துட்டு இருப்பார். ஸோ அவர் நார்மலாகவே இல்லை, அவருக்குள்ளே ஏதோ ஒரு தீய சக்தி ஆட்கொண்டிருக்குன்னு நமக்கே தெரியும் அவரோட கண்ணை பார்த்தா. இங்கே போலீஸ் ஆஃபீஸர் போயிட்டுருக்காரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான். ஏன்னா பேய் ஓட்டுற கப்பல் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த வீட்டுக்கு போகிற வெளில ரத்தக்கரையோட பாய் ஃப்ரெண்டை பார்த்த உடனே அவரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் கொலை நடந்திருக்கு இல்லையா, அதையுமே போய் பார்க்குறாங்க. கொடூரமான முறையில் 22 தடவை கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருக்காரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி பாய் ஃப்ரெண்டு அவர் கூட மேரி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேய் ஓட்டுற கப்பலுமே இருக்காங்க. பாய் ஃப்ரெண்டு இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கார். ஸோ ஜெயிலில் மீட் பண்ண தான் வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பேய் ஓட்டுற கப்பலுமே ஒத்துக்கிறாங்க. ஸோ வக்கீலை போய் மீட் பண்ணி இது மாதிரி அவருக்கு பாய் ஃப்ரெண்ட் கொலை பண்ணல, அவருக்குள்ளே இருந்த சாத்தான் தான் கொலை பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வக்கீலும் சிரிக்கிறாங்க, ஏன்னா என் தலையில் முட்டாள்னு எழுதி ஒட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பேய் ஓட்டுற கோப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இந்த உலகத்தில் சாத்தான் இருக்கிறது உண்மைன்னு சொல்லி அவங்கள அழைச்சிட்டு போய் சாத்தானை காட்டுறாங்க. ஸோ அவங்களுமே பயந்து போயிடுறாங்க. கோர்ட்லேயுமே இது மாதிரி அவர் கொலை பண்ணல, அவருக்குள்ளே இருந்த சாத்தான் தான் கொலை பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஜட்ஜு நம்புகிற மாதிரி இல்லை, எதாக இருந்தாலும் எவிடன்ஸ் இருந்தால் தான் நம்புவோன்னு சொல்லிடுறாங்க. ஸோ வக்கீலோ பேய் ஓட்டுற கப்பல்கிட்ட ஏதாவது எவிடன்ஸோடு வாங்க, அப்போ தான் அந்த பையனை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ பேய் ஓட்டுற கப்பலும் எப்படியாவது எவிடன்ஸ் திரட்டணுமேன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. பேயோட்டுற கப்பல் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அந்த குட்டி பையனுக்கு எப்படி இந்த சாத்தான் பிடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணணும். ஸோ அந்த குட்டி பையன் இருந்த வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி அங்கே போய் செக் பண்ணுறாங்க. ஸோ அந்த குட்டி பையனுக்கு எப்படி இந்த மாதிரியான இல்யூஷன்ஸ்லாம் தோண ஆரம்பிச்சிச்சு, அவன் ஏதாவது சொன்னான் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேயை பார்த்து அது மாதிரிலாம் சொன்னோன்னே அதுக்கு மீறி சொல்கிறாங்க, ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கு நாங்கள் குடி வந்தப்போ அங்கே ஒரு ரூமில் ஒரு வாட்டர் பெட் இருந்துச்சு. ஸோ அந்த வாட்டர் பெட்டில் அப்போ ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தான். இப்படி இந்த குட்டி பையன் விளாண்டுக்கிட்டு இருக்கப்போ அந்த வாட்டர் பெட்லேருந்து ஒரு கை வந்து அவனை உள்ளே இழுக்கும். ஸோ இதை பார்த்து அவன் அலறுவான். அங்கே வந்த மேரியோ என்னாச்சுன்னு கேட்குறப்ப இது மாதிரி பெட்டுக்குள்ளேருந்து ஒரு கை வந்து என்னை உள்ளே இழுத்துச்சுன்னு சொன்னான். ஸோ அப்போ நான் அதை நம்பலை, ஏதோ குட்டி பையன் வாட்டர் பெட்டை கிழிச்சிட்டு பொய் சொல்கிறான்னு நினச்சி விட்டுட்டோம். இதுதான் இந்த வீட்டில் நடந்த ஸ்டார்டிங் சீன்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே இந்த பேய் ஓட்டுறக்கப்புறம் அந்த வாட்டர் பெட்டு எங்கே இருந்துச்சுன்னு சொல்லி அந்த இடத்த காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இப்போ அந்த பெட்டு இல்லை, அது டேமேஜ் ஆகிட்டனால அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு கார்பெட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மேட்டை எடுத்துகிட்டு பார்க்கலாமான்னு கேட்டு அவரும் மேட்டை எடுத்து பார்க்குறாரு. அது தரையே ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இந்த ரூமுக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் பார்க்கணுன்னு சொல்லி அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ தெரசா தான் ஃபஸ்ட்டு அங்கே போகிறாங்க. ஸோ உள்ளே போகிறாங்க, பயந்துக்கிட்டே தான் போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்னடான்னு பார்த்தா, யாரோ விலங்குகளோட எலும்புகளால் செய்யப்பட்ட ஒரு சூனியத்தை அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த குட்டி பையனுக்கு யாரா சூனியம் வச்சுருப்பான்னு சொல்லி சந்தேகத்தோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இவங்க வெளில போகிறாங்க. இந்த சூனிய பொம்மை யாரெல்லாம் வைக்க யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரியான சூனியத்தை பற்றி ரிசர்ச் பண்ணுற யார்கிட்டையாவது போய் விசாரிக்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஃபாதர் இவங்களுக்கு ஞாபகம் வருது. சரின்னா அந்த ஃபாதர்கிட்டே போய் டவுட் கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த ஃபாதரோட வீட்டுக்கு இந்த பேய் ஓட்டுற கப்பலும் போகிறாங்க. ஸோ இந்த ஃபோட்டோவை காமிச்சா அந்த ஃபாதருக்கு உங்களுக்கு ஏதாவது இது தெரியுமான்னு கேட்குறப்ப, நான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன், வாங்க நான் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கீழே ஒரு ரூம்க்கு அழைச்சிட்டு போகிறாரு. அந்த ரூமில் பார்த்தா இந்த மாதிரியான மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட நிறைய பொருட்கள் அங்கே இருக்குது. ஸோ அங்கே ஏன் இதெல்லாம் இன்னும் இங்கே வச்சுருக்கீங்க, இதை நெருப்பில் போட்டு எரிக்க வேண்டியதானே, இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க.
ஆனால் அந்த ஃபாதரும் நான் ரிசர்ச் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன், அப்படியே விட்டுட்டேன், இது யார் கைக்கும் கிடைக்காம இருக்கணும்னா என்கிட்ட சேஃப்டியாக இருந்தால் தான் உண்டுன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்களில் இதை கொளுத்திடணும், இது யார் கைக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஃபாதர். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான பதில் இந்த ரூம்லேயும் கிடைக்கும். ஸோ நீங்கள் நிறையா தேடி பாருங்கள், நிறையா புக்ஸ் கூட வச்சுருக்கேன், எடுத்து படித்து பாருங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே இதோட சீனை கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. அடுத்த சீனில் யாரோ நம்ம பாய் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவை வச்சு சூனியம் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இங்கே இவங்க சூனியம் பண்ண பாய் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆகுது. ஸோ அவரையே கொலை பண்ணிக்கணுங்கிற தாட்லாம் வருது. ஸோ இங்கே ஒரு பக்கம் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே பேய் ஓட்டுற கப்பல் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பேய் ஓட்டுற கப்பல் அந்த சூனிய பொம்மையை ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, இது மாதிரி வேறு யாருக்காவது தெரிஞ்சிருக்கா இல்லை பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறதுக்காக நிறையா பேர்கிட்ட இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அனுப்பியிருப்பாங்க. அப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் டென்வர்லேயும் நடந்திருக்கு, ஸோ அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இவங்களும் டென்வரில் போய் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை மீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் இதே மாதிரியான ஒரு ஃபோட்டோவை தான் காட்டுறாங்க. அது எங்கேருந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பொண்ணுங்களோட வீட்லேருந்து தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 2 பொண்ணுங்களும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மிஸ்ஸிங். இதில் ஒரு பொண்ணு 22 தடவை கத்தியால் குட்டப்பட்டு காட்டுக்குள்ளே கிடந்தா. ஸோ இன்னொரு பொண்ணு எங்கே போனானே தெரில. அப்படி இருக்கப்போ தான் அந்த பொண்ணோட வீட்டில் போய் சர்ச் பண்ணலாமேன்னு போய் பார்க்குறப்ப இந்த சூனிய பொம்மை கிடச்சிச்சின்னு சொல்கிறாரு அந்த போலீஸ் ஆஃபீஸர். அதுக்கு பேய் ஓட்டுற கப்பல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு காணா போன பொண்ணை நான் கண்டுபிடிச்சி தரேன், ஆனால் அதுக்காக நீங்கள் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், நாங்கள் கேட்குற கேஸ் டீட்டெயில் ஃபைலில் மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸரும், நாங்கள் இத்தனை நாளாக காட்டையே வலை வீசி தேடிட்டோம், எங்களுக்கு கிடைக்காதவ உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைப்பான்னு சொல்லிட்டு நக்களோட தான் அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ நம்ம பேய் ஓட்டுற கப்பலில் இருக்க லேடி தெரசாவுக்கு தான் நிறைய டேலண்ட் இருக்குது இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு போனோன்னா அன்றைக்கி நைட்டு என்ன நடந்திருக்குங்கிறது அவங்களுக்கு இல்யூஷனாக தோணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு எங்கே விழுந்து இறந்து போயிருக்காங்கிற இடத்தையுமே காட்டுறாங்க. ஸோ ஒரு மலை உச்சிலேருந்து இருக்க கீழே உள்ள தண்ணியில் விழுந்து இறந்து போயிருப்பா. ஸோ இங்கே தான் அவளோட பாடி கிடக்குன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்னு தேடி பார்க்குறப்ப அந்த பொண்ணோட பாடி அங்கே தான் இருக்குது. இவங்க சொன்ன மாதிரியே அந்த பொண்ணோட பாடியை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டனால போலீஸ் ஆஃபீஸருக்கும் அவங்களுக்கு தேவையான கேஸ் டீட்டெயில் ஃபைல்லாம் கொடுக்குறாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஜெயிலில் இருக்க பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. ஸோ அந்த பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக மேரியும் அவங்க தம்பியும் போயிருக்காங்க. ஸோ அந்த பாய் ஃப்ரெண்ட் அப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு என்னென்னமோ தாட் வருது, என் மைண்ட்குள்ளே ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது, அந்த வாய்ஸ் என்னை சாக சொல்லிக்கிட்டே இருக்குன்னு. இதை பற்றி உடனே பேய் ஓட்டுற கப்பலுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லி ஃபோன் அடித்து இது மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க பேய் ஓட்டுற கப்பலுக்கும் சீரியஸ்னஸ் புரியுது, இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளே அவனை காப்பாற்றியே ஆகணும், இல்லைன்னா அவனுக்கு வச்ச சூனியும் அவனை கொன்றும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தெரசா சொல்கிறாங்க, நம்ம இமிடியேட்டாக இவரை காப்பாற்றணுன்னா நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சருக்கு. ஸோ தண்ணிக்குள்ளேருந்து அந்த காணாமல் போன பொண்ணை எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணோட கையை தொட்டால் யார் சூனியம் வச்சாங்கிற ஒரு க்ளூ நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படின்னு சொல்லி அங்கே போய் அந்த பொண்ணோட கையை தொடுறாங்க. ஸோ கையை தொட்டோன்னே உங்களுக்கு என்னென்னமோ மைண்டில் வருது, யாரோ சூனியம் வைக்கிற மாதிரி தோணுது. ஸோ இவங்க அவங்க பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கே இமேஜினரியாக போயிடுறாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா அந்த சூனியம் வைக்கிற லேடி அவரோட கையை கட் பண்ணுற மாதிரி பண்ணுறா. அவள் பண்ண இங்கே அந்த பாய் ஃப்ரெண்டுமே அவரோட கையை கட் பண்ணிக்கிற மாதிரி போகிறாரு. ஸோ எப்படியாவது பாய் ஃப்ரெண்டை காப்பாற்றணுமேன்னு சொல்லி கனவு உலகத்துக்குள்ளே நுழைஞ்ச அந்த பேயோட்டுற கப்பலில் இருக்க தெரசா டக்குன்னு சூனியக்காரியை தசை திருப்பிடுறா. ஸோ சூனியக்காரியை தசை திருப்பினதை நம்ம பேயோட்டுற கப்பலான தெரசாவை அந்த சூனியக்காரி நோட் பண்ணிடுறா. ஸோ இவங்க தான் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கங்கிறத அவளுக்கு புரிஞ்சிருது. அந்த சூனியக்காரியும் நம்மளை பார்த்துட்டா இனிமேல் நம்மளை சும்மா விட மாட்டான்னு சொல்லி இவங்களுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு புக்கெல்லாம் எடுத்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு இந்த புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கப்போ அந்த பேயோட்டுற கப்பலில் இருக்க தெரசாவோட ஹஸ்பண்ட் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஸோ திரும்ப கண் முழிச்சு பார்த்தா பெட்டில் இருக்கார். ஸோ அவருக்கு அந்த சூனியம் வைக்கிற லேடி அவரோட வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரியே தோணுது. ஸோ இவரும் ஏந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாரு. கரெக்டாக பார்த்தா அந்த சூனியம் வைக்கிற லேடி அந்த தெரசா ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ரூமில் இருக்கா, ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா. நீ என்ன இங்கே பண்ணுற, எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கன்னு சொல்லிட்டு தெரசாவோட ஹஸ்பண்டோ கிட்ட போகிறாரு. ஸோ அந்த லேடியை எப்படியாவது கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு கிட்ட குத்த போயிடுறாரு. கரெக்டாக ஒருத்தர் வந்து தடுத்துடுறாரு. ஸோ இவர் குத்த போனது அவரோட ஒய்ஃபை. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணது அந்த சூனியக்காரி தான் தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தெரசாவோட ஹஸ்பண்ட் அவள் இங்கே வந்து அந்த வீட்டுக்கு வந்ததை நான் பார்த்தேன்னு சொல்லி அவன் என் ஆஃபீஸ் ரூமில் தான் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அங்கே போய் ஏதோ தேடுறாங்க. அப்போது ஒரு ஃப்ளவர் வாஸ் கருகிய நிலையில் இருக்குது. இது எப்படி கருகுனுச்சுன்னு சொல்லி அந்த ஃப்ளவர் வாஸை எடுத்து பார்க்கும்போது ஷாக்கிங்கான விஷயம். ஸோ அந்த சூனியத்தை இந்த பேயோட்டுற கப்பலுக்குமே அந்த சூனியக்காரி அந்த சூனியத்தை வச்சுட்டு போயிருப்பா. ஸோ இதில் நம்மளும் மாட்டிக்கிட்டோம், இதுலேருந்து வெளில வந்தாகணும்னா என்ன வழின்னு கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க.
இவங்களுக்கு ஒரு புக்கு கிடச்சிச்சு இல்லையா, அந்த புக்கில் வந்து லத்தீன் மொழியில் இந்த சூனியத்தை எடுக்கிறதுக்கான வழி இருக்கும். ஸோ இவங்களுக்கும் லத்தீன் தெரியாது. ஸோ ஏற்கனவே போய் ஃபாதர்கிட்ட நம்ம கேட்டுட்டு வந்தோம் இல்லையா, அவருக்கும் லத்தீன் தெரியும். ஸோ இதை பற்றிலாம் நிறைய ரிசர்ச் பண்ணவர், அவர்கிட்ட போய் கேட்கலாமேன்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு போகிறாங்க இந்த புக்கை எடுத்துக்கிட்டு. ஸோ அந்த ஃபாதரும் இது எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த சூனியத்தை எடுக்கணும்னா அந்த சூனியம் வைக்கிறதுக்கான அந்த பலிபீடத்தை நம்ம 2ஆக உடைச்சா அந்த சூனியம் முறிஞ்சிடும்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கப்ப அந்த வீட்டில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ அந்த சூனியக்காரி அங்கேயுமே வந்துடுறா. ஸோ உடனே இந்த ஃபாதர் நீங்கள் பத்திரமா இருக்கணும்னா நான் உன்னை ஒரு சேஃப்டியான ரூமில் அடைச்சி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வைக்கிறாங்க. அந்த பேயோட்டுற கப்பலில் இருக்க லேடி தெரசாவை. அந்த ஃபாதரும் தெரசாவை பேஸ்மெண்ட்டில் அடைச்சிடுறாரு. ஸோ சூனியக்காரி அந்த வீட்டுக்கே வந்துடுறா. ஸோ வந்தவை என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம பேயோட்டுற கப்பலுக்கு தெரசாவை மறைச்சி வச்சு ஹெல்ப் பண்ணார் இல்லையா, அதுக்காக அந்த சூனியக்காரி நம்ம ஃபாதரையே கொலை பண்ணிடுறா. இங்கே தெரசாவோட ஹஸ்பண்டோ ஒய்ஃப் போய் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணுமேன்னு சொல்லி தேடி வந்துகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பேஸ்மெண்ட்டில் ஒளிஞ்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் அந்த சூனியம் வைக்கிறதுக்கான பலிபீடம் இருக்குது. ஸோ சூனியக்காரியும் அந்த பேஸ்மெண்ட் உள்ள வரா. ஸோ எப்படியாவது இந்த பலிபீடத்தை உடைக்கலாமேன்னு இவங்க ட்ரை பண்ணப்போ சூனியக்காரி இவங்களே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறா. ஸோ சூனியக்காரிட்டேருந்து இவங்க ஒளிகிறதுக்காக ஒரு பக்கத்து ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் இவங்களை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. ஜெயிலில் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் என்னென்னமோ ஆகுது. பக்கத்தில் கூட இருந்து மேரியும் ஒரு ஃபாதரும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ தெரசாவோட ஹஸ்பண்ட் அந்த வீட்டுக்கு தேடிக்கிட்டு அந்த பேஸ்மெண்ட்டுக்கே வந்துடுறாரு. ஒரு சுத்தியலை எடுத்துகிட்டு வந்து அந்த பலிபீடத்தையே 2ஆக உடச்சிடுறாரு. ஸோ இந்த பலிபீடம் 2ஆக உடஞ்சிருச்சுன்னா அந்த பலிபீடத்தில் வச்ச சூனியமும் விளைகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சூனியம் வந்ததுக்கான செயல் முடியலைன்னா யார் சூனியம் வச்சாங்களோ அவங்களே கொன்றும். ஸோ இங்கே பாய் ஃப்ரெண்டும் நார்மல் ஆகிடுறாரு. ஸோ சூனியம் வச்ச அந்த லேடியோ அவளுக்கு வச்ச சூனியம் அவளுக்கே திரும்ப வந்து அவள் கை கால்லாம் முறுங்கி கொடூரமான முறையில் செத்து போகிறா. ஸோ இங்கே பேயோட்ட அந்த கப்பலோ சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு பத்திரமா வீட்டுக்கும் திரும்புகிறாங்க. சூனியக்காரி சூனியம் பண்ண யூஸ் பண்ண அந்த கோப்பையே இவங்க ஒரு ஆன்டிக் கலெக்ஷன் மாதிரி எடுத்து அவங்களோட ஷாப்பில் வச்சுக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டை காப்பாற்ற எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. ஸோ எப்படியும் அந்த பாய் ஃப்ரெண்டோட உயிரையாவது காப்பாற்ற முடிஞ்சிச்சேன்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் 10 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த பாய் ஃப்ரெண்டும் 10 வருஷம் சிறை தண்டனை முடிச்சுட்டு வந்து மேரியே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ நடந்த எல்லாமே ஒரு உண்மை சம்பவம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.